அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் கொண்ட நம்மர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளர்க. பூட்டை திறப்பது கையாலே, பூட்டை திறப்பது கையாலே, மன பூட்டை திறப்பது மெய்யாலே. பூட்டை திறப்பது கையாலே, மன பூட்டை திறப்பது மெய்யாலே. வீட்டை திறக்க முடியாமல், வீட்டை திறக்க முடியாமல் நடு வீதியில் நின்றாய் நாண பெண்ணே, நடு வீதியில் நின்றாய் நாண பெண்ணே. வாசலிலே ஒரு மேல் வாசல், வாசலிலே ஒரு மேல் வாசல், அந்த வாசலிலே ஒரு சிறுவாசல், அந்த வாசலிலே ஒரு சிறுவாசல். நேசமுடன் நீ இருந்தால், நேசமுடன் நீ இருந்தால் நெருக்கமா பாரடி ஞான பெண்ணே, நெருக்கமா பாரடி ஞான பெண்ணே அப்படின்னு சொல்றார். அப்போ பூட்டை திறப்பது கை, கதவு நம்ம வீட்டில் இருக்கிற பூட்டு, நம்ம வீட்டில் இருக்கிற பூட்டை திறப்பது கையாலே, மனப்பூட்டை திறப்பது மெய்யாலே. மெய் என்றால் இந்த உடம்பு, மெய் என்றால் அறிவு, மெய் என்றால் இறைவன். இறைவனுடைய அருளால் தான் இந்த பூட்டை திறக்க முடியும். என்ன சொல்றாரு? இறைவனுடைய அருளால் இந்த வீட்டை திறக்க முடியாமல் நடு வீதியில் நின்றாய் நாண பெண்ணே. இந்த வீட்டை திறக்க முடியல, இந்த வீடு, இந்த உடம்பு தான் வீடு, அதுக்கு கண் நடு புருவ பூட்டு, அந்த பூட்டை திறக்கணும். வாசலிலே ஒரு மேல் வாசல், வாசலிலே ஒரு மேல் வாசல் இருக்கு. உள்நாக்கு மேலே, உச்சியின் கீழே உள்நாக்கு மேலே ஒரு வாசல் இருக்கு. அந்த வாசலிலே ஒரு சிறு வாசல் உண்டு, அந்த வாசலில் ஒரு சிறு வாசல் உண்டு. உச்சிக்கும் கீழடியும் ஊசி முனை வாசலடி, அதுதான் சிறு வாசல். உச்சிக்கும் கீழே ஊசி முனை வாசல், அதுதான் சிறு வாசல். அந்த சிறு வாசல் உண்டு. அங்கு நீ நேசமுடன் இருந்தால், எப்படி இறைவன் மேல பக்தியாக அன்பாக இருந்தால் அந்த பூட்டை திறக்கலாம் அப்படின்னு சொல்றார். அதை நெருக்கமா பாரு. அவருக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த உலகில் எவருக்கும் இந்த பொருத்தம் பொருந்துமோ அப்படின்னு ஆண்டவனை நீ நெருக்கமாக இருந்தாக்க அந்த ஞான பூட்டானது திறக்க முடியும். ஞானப்பூட்டை திறக்கலாம். நெருக்கமாக பாரடி ஞான பெண்ணே அப்படின்ற. நெருக்கமான அந்த உள்நாக்கு மேலே, அந்த ஊசி முனை வாசலுக்கு மேலே இந்த மூலாதாரத்துலேருந்து நடுநடியை வாசியை கொண்டு போய் அதில் முட்டை என்ன பண்ணுவான், அந்த சிறு துவாரம் திறந்து அந்த வாசல் திறக்கப்படும். அந்த வாசல் திறந்தால் மேலே ஏறி பாரடி ஞான பெண்ணே அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பினை பெற்ற பயன் யாது? இந்த உடம்பை எதுக்கு பெற்றோம்? உடம்பை நாம் எதுக்கு பெற்றோம்? இந்த உடம்பை எதுக்கு பெற்றோம் என்றால் உடம்பினில் உத்தமனை காண. என்ன சொல்கிறேன்? இந்த உடம்புல உத்தமனை காணறதுக்கு தான் இந்த உடம்பை பெற்றோம் அப்படின்னு சொல்கிறார். உள்ளே பீடம் இங்கிறது, உள்ளே பீடம் உணர்வே சிவலிங்கம். உள்ளே பீடம் இருக்கு, அங்கே நம்முடைய உணர்வு தான் அப்படியே உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே நாண நடத்தரசே என் உரிமை நாயகனே. யார் உரிமை நாயகன்? நம்முடைய உயிர் தான் உரிமை நாயகன். என்னுடைய உரிமை நாயகனே என்று வணிந்து 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 ஏத்துதுமின் அப்படின்றார்.
வணங்குறது தான் தைக்கும், வணங்குற முள்ள தான் தைக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ வணைந்து ஏற்றுது மீன். உள்ளே பீடம் உள்ளது, உணர்வே சிவலிங்கம். உன்னுடைய உணர்வு தான் அங்கே சிவலிங்கத்தை பார்க்க முடியும். சிவலிங்கம் தான் உணர்வு கொடுக்கும். அதுதான் உணர்ந்துன்னு சொன்னார். இதை தெளிந்தவர் தான் அங்கே அர்ச்சனை செய்ய முடியும். அர்ச்சனைனா பழம் தேங்காய் நெய்வேத்தியம்லாம் கொண்டு போய் அர்ச்சனை செய்யறதில்ல. மனக்கண்ணாலே பூசலாரை போல் அர்ச்சனை செய்ய வேண்டும். மனக்கண்ணாலே பூசலார் எப்படி அர்ச்சனை செய்தார், அதுதான் பெரிய அர்ச்சனை. இங்கே படமாக இருக்கிற சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது அர்ச்சனை இல்லை. பூசலார் என்ன அர்ச்சனை பண்ணார்? மனக்கோயில் கட்டினார், மனசுக்குள்ளேயே அர்ச்சனை பண்ணார். அதுபோல் இந்த வாசலை திறந்தவர்கள் தான் அங்கே அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்றார். சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த அமுதம் உண்டு. அதன் பிறகு எப்படி அந்த அர்ச்சனை செய்து விட்டால் சிந்தைக்கு அழிக்க கண்டு சிவானந்த அமுதம் உண்டு. உன் சிந்தை கழிக்கும், மகிழ்ச்சியாக இருப்ப. சிவானந்த அமுதம் உண்டுவ, சாப்பிடுவ, அருந்துவ. இறைவனோடு நீ நெருங்கி இருப்ப, நெருங்கி பழகுவ, நெருங்கி பேசுவ. அவர் சொல்கிறதும் நீ சொல்கிறதும் ஒன்றா இருக்கும், அவர் பேசுறதும் நீ பேசுறதும் ஒன்றா இருக்கும். அதான் சொல்கிற, சிந்தைக்கு அழிக்க கண்டு சிவானந்த அமுதம் உண்டு. தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய பரிவு கொண்டு. தெளிந்தவங்க தான் இந்த தொண்டை செய்ய முடியும். இதை தெளிகிறதுக்கு ஒரு குருமுகமாக யாரையாவது ஒரு குருவத்தில் நாம் அர்ச்சனை செய்து அவங்கள வணங்கி அவங்க மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். குருவுக்கு அர்ச்சனை செய்யலாம், ஆனால் கடவுளுக்கு அர்ச்சனை கிடையாது. அதான் தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்யுங்க. இதான் தொண்டு. நாம் மேலே ஏற்றுறோமே, இந்த நடுநாடு வழியாக உச்சிக்கு ஏற்றுறோம் இல்லையா, அதுதான் தொண்டு செய்கிறோம். இதை செய்ய பரிவு கண்டு, இரக்கம் கொண்டு, ஆசையோடு, ஆர்வத்தோடு, அன்போடு, ரொம்ப ரொம்ப ஆர்வமாக நீங்கள் தொண்டு செய்யுங்க அப்படின்றார். பூப்பதும் காய்ப்பதும் பிணியாலே, துடிப்பதும் சாப்பிடுவதும் உணவின்றி சஞ்சலத்தால் கண்ணீர் விட்டு கூப்பிடுவதும் மாற்றராலே. என்ன சொல்கிறாரு? பூப்பதும் காய்ப்பதும்னா பிறக்கிறோம், வளர்றோம், பிணியில் அகப்பட்டுக்கிறோம். அதுதான் அப்படி மறைமுகமாக சொல்கிறாங்க, சூசகமாக. பூப்பதும் காய்ப்பதும் பிணியாலே. அப்புறம் பூக்கிறோம், தாய் வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வந்துடுறோம், காய் பூவெல்லாம் விடுறோம், நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்ம குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. பிணி வந்து போச்சு. பிணியாலே துடிப்பதும் சாப்பிடுவதும் உணவின்றி சஞ்சலத்தால் கண்ணீர் விடுவதும். பிணி வந்து போச்சு, வேலை கிடைக்கல, வேலைக்கு கூப்பிடல, வேலையை ரிட்டைர்மெண்ட் ஆகி போச்சு, வேலையில் கம்பெனியில் வேணான்ட்டாங்க. அரசாங்கம் வந்தாலும் ஒரு வருஷம் 2 வருஷம் பார்ப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணிவிடுவாங்க, வேலையை ராஜினாமா பண்ணிவிடுவாங்க. அதப்போ இந்த நோயால் பூத்து காய்ச்சி எனக்கு என்ன பண்ண பயன்? நோயால் துடிக்கிறேன், சாப்பிட முடியல, உணவின்றி சஞ்சலத்தால் கண்ணீர் விடுகிறேன். மற்றவரால் கைமாறு கிட்டுமா, மற்றவரால் ஏதாவது உதவி செய்வாங்களா என்ற எண்ணம் வருகிறது. இதை காப்பது மற்றவர்களால் முடியாது, அருட்சோதி ஆண்டவனால் தான் முடியும். அந்த அருட்சோதி ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, நீ பூத்தது காய்ச்சது எல்லாம் சரி, இடையில பிணி வந்தது, அந்த பிணி ஊழ்வினையால் வந்தது, முன் செய்த ஊழ்வினையால் வந்தது என்று கூறுகிறார். யார் சொல்கிறார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் சொல்கிறார். முன் செய்த தீவினையோ, பட்டின் தடிகள் சொல்வார், முன் செய்த தீவினையோ, இப்பிறவில் நான் எதுவும் செய்யவில்லை. பூமியில் பிறப்பதும் வாழ்வதும் துன்பத்தால் வருந்துவதும் உணவுக்கு அலைவதும் ஊழ்வினை அப்படி சொல்கிறார். இதை வள்ளலாரும் அப்படி தான் கூறுகிறார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் அப்படி தான் கூறுகிறார். என்னை யாரும் சாமி என்று கூறி கொண்டு பூசை செய்வது, அபிஷேகம் செய்வது, விக்கிரங்கள் செய்வது, என்னுடைய திருவுருவத்தை விக்கிரகமாக செய்வது, என் உருவத்தை வழிபடுவது, இது எனக்கு ஏற்றது அல்ல.
ஏன்னா அப்பல் பத்திரம் செய்து கொடுத்த சிலையே கீழே போட்டு உடைச்சார் வள்ளல் பெருமான். அதனால் அவர் சொல்கிறார், நான் என்னை சிலையாகவும், இதை நாம் நல்லா உள்வாங்கி பார்க்கணும். அவர் இருக்கும்போதே உருவத்தை எதிர்த்தார். என்னை வணங்காதீங்கன்னு சொன்னார், என்னை சாமின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். சாமி உள்ளே இருக்கிறாரு, அந்த சாமியை பாருன்னார். அதுதான் ஞானசபையை கட்டினார். ஞானசபையிலே இந்த இடத்துல சாமி உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள பாருன்னு தான் சொன்னார். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு என்ன பண்ணார், திருவிளக்கு ஏற்றி வச்சு இந்த விளக்கை பாருங்கள், உங்களுக்கு விளக்கம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார் மேட்டுக்குப்பத்தில். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னை யாரும் சாமி என்று வழிபடவே இல்லை, எனக்கு ஆகாரம் வைத்து படையல் செய்தால் முற்றிலும் தவறு அப்படின்றார். சில ஊரில் பார்க்குறனாலும் சாப்பாடு கொண்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டு வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு படைக்கிறாங்க. ஏதோ பழ வகை கூட வச்சிடலாம் ஏதாவது திருவுருவ படத்துக்கிட்ட, ஆனால் சோறு வைக்கக்கூடாது. சோறு வச்சு படைக்கிறது இறந்தவர்களுக்கு தான். அவர் இறக்கவில்லை, இரவா வரம் பெற்றார், மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சோறு வச்சு யாரும் படிப்பாங்க? இறந்தவருக்கு படிப்பாங்க. அதுபோல் விக்கிரங்களுக்கு படிப்பாங்க. அதுவும் தவறு தான், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா சாமிக்கு பசி கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, உறக்கம் கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு இல்லாத போய் நீ என்ன படிக்கிற? பசி கிடையாது, பொன்னாசை மண்ணாசை கிடையாது. நம்மளால் 1 கிலோ 2 கிலோ கொண்டு போய் பொன் பொருளை போட்டு வர்றாரு. அப்போ உருவ வழிபாடு வேண்டாம் என்று சொன்னது நான் தான். கடவுள் அருவமாக இருக்கின்றார், ஜோதி வடிவமாக இருக்கின்றார், ஒன்றுள்ளே இருக்கின்றார் அப்படி என்று நான் 6000 பாடல்களையும் குறிப்பிட்டு இருக்கின்றேன். நீங்கள் என்னை உருவமாக வைத்து உருவ வழிபாட்டை உருவாக்காதீர்கள், ஜோதி வழிபாடே செய்யுங்கள். அதுதான் நான் எனக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். கடவுள் அருவ நிலையிலே ஜோதியாக இருக்கிறார், சுடராக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார், மணியாக இருக்கிறார், ஓசையாக இருக்கிறார், பளிங்குமா மலையாக இருக்கிறார், வச்சிர மலையாக இருக்கிறார். இப்படிலாம் கடவுளை வர்ணித்தேன். ஆனால் இங்கே ஒரு மலை போய் ஏறுங்கன்னு நான் சொல்லலை. இந்த மலை பூரா ஒன்றுள்ளே இருக்குது. என்னுள்ளே படுத்து என்னுள்ளே அரும்பிய என்னுடைய அன்பே, என்னுள்ளே படுத்து என்னுள்ளே அரும்பிய என்னுடைய அன்பே, என் உள்ளதான் இருந்த அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த படத்தை அவர் படத்தை கொண்டாந்து அவர் படத்தையே அவர் எதிர்த்தார். சென்னையில் மாசிலாமணி என்பவர் அப்போ படம் எடுத்தாங்க. அவரை அப்போ படம் எடுக்கும்போது அவருடைய திருவுருவம் விழலை. ஏன்னா சம்மதம் இல்லை. அப்பால் பத்திரம் கொடுத்தார், சம்மதம் இல்லை, கீழே போட்டு உடைத்தார். இதை நினைவில் வைக்கணும். வள்ளலார் என்ன சொல்கிறாரு, நான் வழி காட்டிட்டேன் அவங்களுக்கு, அந்த வழியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேலே இருங்க. என்னையே பிடிச்சிக்கிட்டு அங்கேயே நீங்கள் தங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே உறைவிடமாக தங்கிட்டீங்கன்னா நீங்கள் சோம்பேறிகளாக மாறிவிடுவீர்கள். நான் சொல்லலை, இது ஒரு கட்டத்தில் எழுதியிருக்காரு. உங்களை முடியாதவர்களுக்கு தான் அங்கே ஆகாரம். முடியல, ஆதுபாது இல்லை, யாரும் உறவு இல்லை, பசியால் அவங்க இறக்கக்கூடாது என்பதுக்கு தான் அங்கே ஆகாரம். முடிந்தவர்கள்லாம் போய் ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு அங்கேயே என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், நீ மேட்டுக்குப்பத்தில் போய் 1 வாரம் தங்கிடு, சாமிக்கிட்டே இரு, சாமி உன் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிவிடுவார், மீண்டும் உனக்கு சபையை அமைச்சு கொடுப்பாரு. 24 ஆண்டுகளாக இருந்த சபை அரசால் காலி செய்யப்பட்டது. இப்போ ஓராண்டு காலமாக நம்ம வீதியில் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால் அவருங்க என்கிட்ட சொல்லுவாங்க எல்லாம், நீ சாமிகிட்ட பூசை போய் அங்கேயே இரவு தங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரின்னு. ஏன்னா அவங்ககிட்ட வாதம் பேசக்கூடாது. ஏன்னு கேட்டால் அவர் தான் சொல்லிட்டார், துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வரியே இவங்க மீண்டும் மீண்டும் படித்தாங்கன்னா அங்கே போய் யாரும் விண்ணப்பம் வைக்க மாட்டாங்க, படுத்துருக்க மாட்டாங்க. போகலாம், வணங்கலாம், வீட்டுக்கு வரலாம், வேலை பார்க்கலாம். அப்போதான் திட்டவட்டமாக சொல்கிறார், என்னை வணங்க வேண்டாம், என்னை யாரும் நீங்கள் வணங்க வேண்டாம், சாமின்னு கூப்பிடணும். வரையா சத்திரா உட்காந்துருக்கியா, சரி இருப்போ, அது மன ஆறுதல். நான் சொன்னதை செய்யணும். இதுதான் உனக்கு வழி சொல்லிட்டேன் ஒரே வரியில். துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது. தவத்தால் மட்டுமே தான் நீ மேலே வர முடியும். அதில் தவநிலைக்கு போங்கன்னு தான் வள்ளல் பெருமான் சொன்னார். தவிர
எல்லோரும் இங்கே வந்து தங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லலை. 1970 இல்லை 72 73 அப்போ யாருமே அங்கே தங்கியிருக்க மாட்டாங்க, போவாங்க வந்துடுவாங்க. பொழுதோட தைப்பூசம் கூட ஒரு 500 பேர் அளவுக்கு தான் கூடுவாங்க அப்போ 70. இப்போ கூட்டம்லாம் வர்றது பரவாயில்ல, எல்லாம் வராங்க வணங்குறாங்க, சன்மார்க்கம் வளருது பரவாயில்ல, வளருது ரைட் தான். திரும்ப இதை உருவத்தில் கொண்டு விட்டுருவாங்க போல தெரிகிறது. அதான் அவர் எழுதுறதை நம்ம சரியாக படிக்கணும், இல்லை எங்களை மாதிரி அரைக்குறையாக சொல்கிறது கேட்கணும். ஏன்னா நான் முற்றும் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, அரைக்குறை தான் உலகம் கிடைக்குது. அதனால் ஓரளவுக்கு நாங்கள் அதை உன்னிப்பாக பார்த்து 1 முறைக்கு 2 முறை பார்த்து தான் தங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அரைக்குறையாக சொல்லலை, ஓரளவுக்கு அதை உண்மைதானா சொல்கிறது சரிதானான்னு பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் பெருமான் சொன்ன பிரகாரம் நடப்பதே அவர் அருவமாக இங்கே நம்மிடத்தில் இருக்கின்றார். எங்கே இருக்கிறார்? நம்மிடத்தில் இருக்கிறார். ஆகினால அவர் சொல்வதே நாம் பின்பற்றுவோம் என்று. கேட்டல், சிந்தித்தல், தெளிந்தல், நிஷ்டை கூடல், நிஷ்டைனா தவம் கூடல், இவைகளில் வெற்றி பெற்றால் மேற்கண்டது சித்தியாகும். நீ எங்கே போகணும் இதெல்லாம் கேட்கணுன்றாரு. உருவத்தை வச்சுட்டு அங்கே சாப்பாடு வைக்கிறது, அங்கேயே வந்து படுத்துன்னு கிடக்கிறது, 2 நாளைக்கு தங்கிறது, அதே ஞாயிற்றுக்கிழமை போய் தங்குறதான். என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், ஞாயிற்றுக்கிழமை போய் தங்கு அப்படின்றாரு. ஏன்? ஒரு செகண்ட் நினச்சி அங்கே வர போகிறாரு, நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய போகிறாரு. மனோபலன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ராக்கெட்டை விட வேகமாக போகக்கூடியது. இப்போ நான் வடலூரில் மேட்டுக்குப்பத்தில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா அடுத்த செகண்டு நான் அங்கே உட்காந்துருப்பேன். நான் வடலூரில் கருங்குழியில் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னா கருங்குழி அந்த திருவுருத்துக்கு முன்னாடி உட்காந்துருக்கும் என்னுடைய ஆன்மா, என்னுடைய உருவம். நான் வடலூரில் பூசம் நடக்குது, பூசத்துக்கு நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி நான் பாவனை பண்ணால் நானும் பூசத்தில் கலந்துக்கிட்டேன். இதுதான் சூட்சம், இது அறியணும். சிவனும் ஒன்று, அறியாத வாயில் மண், அந்த மாதிரி அறியணும். அறியும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான். அந்த சிவன் தான் அவ்வளோ வரையும் படிச்சிருக்கிறார். சிவம் இம்முன்னா அருவம், சிவன் இன்னுபட உருவம். அப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளியணும், நிஷ்டை கை கொடணும், தவம் கை கொடணும். அங்கே இருந்து பக்குவமா அங்கே பாருங்கப்பா அப்படின்றாரு. இங்கே வந்து 1 வாரம் படுத்துன்னு இருக்காதீங்க, மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு வந்துருக்காதீங்க, உங்கள் போய் குடும்பத்தை பாருங்கள். ஆனால் நிஷ்டையும் சதா நினைங்க, நிஷ்டையில் இருங்க அப்படின்னு சொல்கிறார். இவைகளில் வெற்றி பெற்றால் மேற்கண்டது சித்தியாகும். இதெல்லாம் நீ வெற்றி பெற்றால் தான் மேற்கண்டதில் மேலே போக முடியும். இதுக்கு சிவகரந்தைன்னு ஒரு பச்சலை இருக்குது, சிவகரந்தை. அதை வேருடன் பிடுங்கி வந்து சமூலன்னு சொல்லுவாங்க. வேருடன் கொண்டு வந்து அதை பசும்பாலில் உள்ள அவியல் போட்டு நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு அதன் பிறகு அதை பொடியாக்கி வஸ்திர காய செய்யணும். துணியில் வந்து சலிக்கணும், நைஸான துணியில். அப்படியே மழை இருக்கும். அதை இதை என்ன பண்ணலாம், நெய்யில் சாப்பிட்லாம், தேனில் சாப்பிட்லாம், பாலில் சாப்பிட்லாம், எதில் வேணாலும் சாப்பிட்லாம். இந்த 3லையும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அனுபானம் 1 தான் கொடுப்பாங்க, இதுக்கு 3 அனுபானம் கொடுத்துருக்காங்க. 1 மாதம் இதை உட்கொண்டால் நம்ம உடம்புல இருக்கிற நாத்தம் போயிடுமா. இப்போ குளிக்கலைன்னா உடம்புல ஒரு நாற்றம் வருது இல்லை, நாற்றம் அடித்த உடம்பு இது, அதில் உடம்புல நாற்றம் வருது இல்லை. 1 மாதம் சாப்பிட்டா அந்த நாற்றமே வராதான். அப்புறம் 2 மாதம் உட்கொண்டால் வாதம் நீங்கும். வாய்வு எப்படி இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது. இப்போ வாய்வு தான் பெரிய ப்ராப்ளம். நான் போகிற இடம்லாம் சொல்லுவாங்க, இந்த கை இழுக்குது, காலை இழுக்குது, என்னால் குனிய முடியல, நிமிர முடியல அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்கிறது என்னென்ன சாப்பிட்ற அப்படின்னா, நான் எல்லாம் சாப்பிட்றேன். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டா வராது, என்ன பண்ணும்? எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல. ஒரு ஆடு மாடுக்கு தெரியுது எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. மனுஷனாகி நமக்கு தெரியல. யாரும் தவறாக நினைக்கிறீங்க. ஏன்னு கேட்டால் ஆடு மாடுகள் எதை சாப்பிடுகிறது? பிறந்த போது தான் பால் சாப்பிடுது, கொஞ்ச நாள் அப்புறம் புல் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா பாலை விட்டுடுது, அதுவாக மறந்துடுது. அதன் பிறகு அது இறக்குற வரைக்கும் பால் சாப்பிட்றதில்லை. எந்த பாலாக சாப்பிடுதா? ஸ்ட்ராங்காக டீ சாப்பிடுதா? காஃபி சாப்பிடுதா? எதுவுமே கிடையாது. இப்படி அதெல்லாம் அருமையாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆடு மாடுகள், காட்டில் இருக்கிற மிருகமெல்லாம் பால் சாப்பிடுவதில்லை.
காட்டில் இருக்கிற மிருகமெல்லாம் சில மிருகங்கள் மட்டும்தான், ஒரு 3 மிருகம் மட்டும்தான் மாமிசம் சாப்பிடும். மற்றதெல்லாம் சைவம் தான் சாப்பிடும். அதுக்கு கேன்சர் கிடையாது, புற்றுநோய் கிடையாது. கேன்சர் தான் புற்றுநோய் கிடையாது. என்ன அதுக்கு கிட்னி ஃபெயிலியர் கிடையாது, கல்லீரல் ஃபெயிலியர் கிடையாது, ஆர்ட் ஃபெயிலியர் கிடையாது. இப்போ ஆர்ட் ஃபெயிலியர் நிறைய வருது. தினமும் 2 செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி பூவை மென்று சாப்பிட்டாலே ஆற்று நல்லா இயங்கும். செய்ய மாட்டாங்க. அதனால் வாதம் நீங்குவது 2 மாதத்தில் வாதம், 2 மாதம் ஆச்சுன்னா வாதம் நீங்கும். 3 மாதம் ஆனால் பித்தம் சுத்தமாக நீங்கிடும். பித்தப்பை கிளியராக இருக்கும், திட்டமான பித்தம் இருக்கும், நல்லா பசி எடுக்கும், காமால நோய் வராது, எந்த நோயும் வராது. அக்னி அதுதான் செரிமானம் பண்ணுறது, சுரப்பிய பித்தம்தான். அந்த பித்தம் சமநிலையில் இருக்கணும். அது 3வது மாதத்தில் சமநிலை அடையும். 4வது மாதம் குஷ்ட நோய் இருந்தால், தோல் நோய் குஷ்ட நோய்கள் இருந்தால் 4வது மாதம் தீரும். 5வது மாதம் பசி, சரியான பசி, அது சாப்பிட்டா உடனே செரிச்சிடும். அது அந்த அடுத்த வேலைக்கு வயிறு காலியாக இருக்கும். அப்பேற்பட்ட பசி உண்டாகும். இப்போ உண்டாகிற பசியெல்லாம் பொய்ப்பசி, நமக்கு மெய்ப்பசி கிடையாது. மெய்ப்பசி வேறு, பொய்ப்பசி வேறு. 2 பசி இருக்குது. உடல் பசி வேறு, 3 பசி இருக்குது. அப்போ 6 மாதம் உண்டால் நல்லறிவு உண்டாகும். பாருங்க, ஒரு பச்சையில் என்னென்ன செய்து பாருங்க. 6 மாதம் சாப்பிட்டா நல்ல அறிவு அப்போ தான் உண்டாகுமா. நானே சாப்பிடல, அதனால தான் நல்ல அறிவு இன்னும் கிடைக்கல எனக்கு. 6 மாதம் உண்டால் நல்லறிவு உண்டாகும். 7 மாதம் சாப்பிட்டால் உடல் பொன்னிறமாகும். பொன்னிறம் எனக்கு பொரிந்திடும் பொருட்டே என்னுள்ளம் கலந்த என்னுடைய அன்பேன்வார். பொன்னிறம் எனக்கு பொரிந்திடும் பொருட்டே என் உள்ள கலந்த என்னுடைய அன்பேன்வார். அவர் உள்ளே கலந்ததுக்கு அவருக்கு பொன்னிறம் வந்தது. அப்படி உள்ளே கலக்க முடியாதவங்க இந்த பச்சையில் தான் சாப்பிடணும். அப்புறம் உடம்பையே சுத்தம் பண்ணிட்டு தானே அப்புறம் நாம் போய் உட்காந்தா பொன்னிறம் வரும் நமக்கு. இதிலே பொன்னிறம் வரும்னு சொல்கிறார். 7 மாதம் சாப்பிட்டா பொன்னிறமாகும் உடம்பு. 8 மாதம் இந்த பச்சளையை உட்கொண்டால் பாம்பு தோல் உரிப்பது போல் இந்த உடம்பில் உள்ள மேல் தோள்கள், மேலே ஒரு தோல் இருக்குது, 7 தோலில் 7வது தோல் ஒன்று இருக்குது. அது சிலருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை உரியும். அது இப்பயும் சிலர் இருக்காங்க, உறிஞ்சிடும். அது சிலருக்கு எதுவுமே உரியாது. அப்போ இந்த மருந்தானது இந்த மேல் இருக்கிற அழுக்கை வெளிப்படுத்திடும். அதன் பிறகு உனக்கு அழுக்கு உண்டாகாது. இப்போ நமக்கு சோப் போட்டு குளிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், அப்புறம் போய் நாளைக்கு சாயந்தரம் குளித்தாலும் காலையில் குளித்தாலும் அழுக்கு இருக்குது. எங்கேருந்து வந்தது? வேர்வை மூலமாக உள்ளிருக்கிற அழுக்கு வெளியே தள்ளுது, ரோமக்கால் மூலமாக. உடம்புல ஏகப்பட்ட ரோமம் இருக்குது, தெரியாது. அந்த ரோமக்கால் வழியாக தான் அந்த வேர்வை வரும்போது அங்கே உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியாகுது. அழுக்குன்னா நம்ம சேத்துல வேலை செய்கிறோமா, அது அழுக்கு இல்லை, அது ஓடிடும். ஆனால் நம்ம வேலையே செய்யாட்டாலும் பனியன் போட்டிருந்தாலும் சட்டை போட்டிருந்தாலும் கட்டிட்டு பார்த்தா அப்புறம் அழுக்கு இருக்குது. எப்படி அழுக்கு வந்தது? அப்போ இது இந்த 8 மாதம் சாப்பிடும்போது இந்த சுத்தமாயிடும், உடம்பு சுத்த தேகமாக மாறும். 9வது மாதம், 9 மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா உடல் ஆகாயத்தில் சஞ்சரிக்கும். அதாவது பறந்து போகிறாங்கல்ல. இப்போ போகர் சீனாவுக்கு போகிறான், அங்கேருந்து பழனிக்கு வருவாரான். வள்ளல் பெருமா வடலூரில் இருப்பாரான், அங்கேருந்து பார்த்தா சென்னையில் இருப்பாரான். சென்னையில் போய் கொடிமரம் வாங்கி கொடுத்துட்டு உடனே பார்த்தா அங்கே வடலூரில் இருக்கார். அப்போ இந்த அளவுக்கு ஒரு நுண்ணறிவு இல்லை இப்போ இருக்கிற மக்களுக்கு. வந்தவங்க சொல்கிறாங்க சென்னையில் வந்தார், அங்கே தான் இருந்தார் அப்படின்னு. இல்லை, அவர் இங்கே தான் இருக்கிறார், சென்னைக்கே வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேயே இருக்கிறார். ஜன நேரத்தில் அங்கே போனார், ஒரு 5 நிமிஷத்தில் வேலை அங்கே முடிச்சுட்டு வந்துட்டார். அப்போ இந்த கற்பமெல்லாம், இந்த மூலிகையெல்லாம் பக்குவப்படுத்தக்கூடிய வல்லமை வள்ளல் பெருமான்கிட்ட இருந்தது. அதுதான் வச்சிர தேகம் ஞான தேகம் அப்படின்னு சொல்லுவார். வச்சிர மலைன்னு சொல்கிறது, இந்த மலை மாதிரி ஆகிடும் இதெல்லாம் சாப்பிட்டா. அப்புறம் தவத்தால் இருக்குது, தவத்தாலே அந்த மாதிரி உடம்பு மாறும். அப்போ 9 மாதம் சாப்பிட்டாலே ஆகாயத்தில் செஞ்சிருக்கலாம், பறக்கலாம்னு சொல்கிறார். அதனால் நம்ம சித்தர்கள் இதெல்லாம் சாப்பிட்டு தான் பறந்தாங்க. எல்லாம் நைட்டில் இரவு நேரத்தில் பறந்து தான் போவாங்க. இப்போவும் நம்ம சித்தரை பற்றி பேசுகிறோன்னு சொன்னால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க நம்ம இடத்துல செஞ்சிருப்பாங்க.
எந்த சித்தரை சொல்கிறோமோ அவங்க வந்து நிற்பாங்க. அது நமக்கு தெரியாது. அதனால எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்து கொள்ளுங்கள். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நான் கற்றது ஒரு கடுகில் கால் பங்களவு கூட இருக்காது என்று நினைக்கின்றேன். வாழ்க அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி.